அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய விசேஷங்கள் நடைபெறுதுங்க. அதாவது சித்ரா பௌர்ணமி, திருவண்ணாமலை கிரிவலம், வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அற்புத நாளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி அமையப்பெறுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி வழிபடுவது, நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் மூலமாக எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் கேது தோஷம் நீங்க செல்வ செழிப்போடு வாழ நாம் என்னெல்லாம் செய்யலாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, கொடிய வறுமைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறந்து கொடிய வறுமையும் போக்கி நம்மளுடைய வாழ்வு வளமாகணும், செல்வ செழிப்போடு நாம் வாழணும் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் எவ்வாறு வழிபாடு செய்தால், விரதம் இருந்தால் நமக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கிய விசேஷங்களுடன் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கு. அதாவது சித்ரா பௌர்ணமி, திருவண்ணாமலை கிரிவலம், வாஸ்து நாள் ஆகிய நாட்களை கொண்ட விசேஷங்களை கொண்ட ஒரு அற்புதமான நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த இந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியில் இருந்து நம்மை காக்கும். அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி தினத்தில் நாம் வழிபடுவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நன்னால வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழாண்டினுடைய முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் அது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு வரும்பொழுது மனிதராக பிறந்த அனைவரின் செயல்களையும் சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்து கொள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை. சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரகுப்தனை வணங்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். மதுரையில் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டூக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடைபெறுதுங்க. சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு செய்வதால திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமியில் தானம் செய்தால் என்ன மாதிரியான சிறப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினத்தில் அனைத்து சிவாலயங்கள்லையும் மிகவும் விசேஷமான பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுது. அதே போன்று வைணவ கோவில்கள் மற்றும் இதர தெய்வங்களின் ஆலயங்கள்லையும் சிறப்பு பூஜைகள், விழாக்கள் கொண்டாடப்படுது. மற்ற எந்த பௌர்ணமி தினங்களை காட்டிலும் விசேஷ சிறப்புகள் வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வந்து இறைவனை வழிபட்டு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யறதுனால உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் சுபிக்ஷங்களும் ஏற்படும். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனை வழிபடுவதால் நீண்ட ஆயுளும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், நீர்மோர் போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறும். ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும், வறுமை அகலும். சித்திரகுப்தரை விரதமிருந்து வணங்கினோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும், ஆத்ம பலமோ ஆயுள் பலமோ அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சித்திரை மாத பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு உரிய நாளாக போற்றப்படுது. அன்றுதான் அவருடைய அவதார தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். மனிதர்களினுடைய பாவ புண்ணிய கணக்குகளை மிக துல்லிய
கம்பீரமாக எழுதும் பணியை வெகு சிறப்பாக செய்து வருபவர் அப்படின்னு சொன்னால் சித்திரகுப்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி போற்றப்படுதுங்க. ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று நேரெதிரில் சந்திரனின் சம உச்ச வீடான துலாத்தில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பௌர்ணமி திதியே சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மகாரகனும் மனோகாரகனும் 180 பாகையில் சந்திக்கக்கூடிய நாள். தாய் கிரகமான சந்திரன் தந்தை கிரகமான சூரியனிடமிருந்து வெப்ப ஒளியை பெற்று பூமிக்கு குளிர்ந்த ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியன் அதிக ஒளி தரும் உச்ச நிலையான சித்திரை மாதத்தில் சந்திரன் அதிக சக்தி மிக்க அந்த ஒளியை பெற்று பூமிக்கு தருவதால் அன்று மிக பிரகாசமாகவும் களங்கம் இல்லாமலும் மிக அதிசக்தி மிக்கத்துவமாக ஒளிர்கிறது. சந்திரன் அந்த சக்தி மிக்க ஒளியை சித்ரா பௌர்ணமி அன்றுதான் கொடுக்குறாங்க. அறிவியல் ரீதியாக மனிதர்களினுடைய ஆரோக்கியம் கூடுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திரன் மனதுக்காரகன், அதனால மனபலம் அதிகரிக்கும். இந்திரன் பாவ விமோச்சனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரக்கூடிய நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாவ விமோச்சனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி நாளில் தான். மதுரை வைகை கரையில் கள்ளழகர் எழுந்தருளிய நாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு புராணங்களும் கூறுது. சித்ரா பௌர்ணமி நாளில் பாவ புண்ணிய கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தர் வழிபாடு மூலமாக மனோசக்தி கூடி பலம் பெறும் அந்த நாளில் மனதை செம்மைப்படுத்துகிறாரு சித்திரகுப்தர். நில ஒளியில குடும்பம் உறவுகள் இணைந்து உண்டு மகிழ்வதால் மன மகிழ்வும் ஆரோக்கியமும் ஆத்ம பலமும் நமக்கு கூடுங்க. நவக்கிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்தர், அதனால கேதுவினுடைய தோஷங்கள் தடைகள் குழப்பங்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் சத்ரு துன்பங்கள் நீங்கி சிவ வழிபாடு கிரிவலம் நவக்கிரக தோஷங்கள் பாவ விமோச்சனம் நீங்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் புத்திர பாக்கியமும் ஏற்படுகிறது. திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது, தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால அம்மன் வழிபாட்டால் செவ்வாய் தோஷமும் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்று சித்திரகுப்தரின் படத்திற்கு முன்பு பேனா காகிதம் முதலியவற்றை வைத்து மலர்களால் பூஜித்து நாம வணங்கலாம். பானகம் நீர் மோர் போன்றவற்றை நிவேதனமாக படைத்து தர்மம் செய்யலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தர் அவதாரம் நிகழ்ந்தது ஏன் அப்படின்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். அஷ்டதிக்கு பாலகர்களும் ஒரு நாள் கைலாயத்திற்கு சென்று ஈசனையும் பார்வதி அம்மையாரையும் வணங்கினாங்க. அனைவரது முகமும் மகிழ்ச்சியால மலர்ந்திருந்துச்சு. ஆனா யம தர்மராஜாவின் முகம் மட்டும் சற்றே வாட்டமாய் இருந்தது. காரணம் கேட்டாரு சிவபெருமான். அதற்கு யமனோ, இறைவா, பூமியில மக்கள் மிக அதிகமாய் இருக்காங்க, ஆனா நானோ ஒருவன். அனைவரது பிறப்பு இறப்பு கணக்குகளையும் அவர்களது பாவ புண்ணிய கணக்குகளையும் என் ஒருவனால சமாளிக்க முடியல. எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிக கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்கக்கூடிய நம்பிக்கையான உதவியாளன் ஒருவன் கிடைச்சா என்னுடைய பாரம் குறையும் அப்படின்னு வேண்டுகோள் வைத்தார். சிவனும், உன்னுடைய கோரிக்கை நியாயமானதுதான், உரிய நேரம் வரும்போது உனக்கு சரியான உதவியாளன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட யமன் தன்னுடைய உலகம் சென்றார். பிரம்மதேவர் குழம்பி போனார். ஏன்னா உதவியாளனை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிட்டாரு ஈசன். பிரம்மா ரொம்ப யோசித்தார். சூரியன் ஒருவனால தான் இத்தகைய ஒருவனை பெற முடியும் அப்படின்ற முடிவுக்கும் வந்தார். பிரம்மதேவர் சூரியன் மனதில் ஆசையை தோற்று வைத்தார். அதனால அவன் மனதில் காதல் உண்டானது. வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி நீலாதேவி அப்படின்னு பெயரிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான். அவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்தவர் தான் சித்திரகுப்தர். இன்னொரு புராண வரலாற்றின்படி கைலாயத்தில் அழகான தங்க தகட்டில் சித்திரம் ஒன்றை வரைந்தாள் பார்வதி. சிவபெருமான் அதற்கு உயிர் கொடுத்தாங்க. சித்திரத்தை
இடத்துல இருந்து தோன்றியதால் சித்திரகுப்தர் அப்படின்னு பெயர் பட்டார். அது மட்டும் இல்லாமல் சித்திரபுத்திரன் எனவும் சித்திரகுப்தரை சொல்வாங்களாம். சித்திரகுப்தருக்கு உரிய வயது வந்தவுடன் கல்வி கற்பித்தார் சூரிய பகவான். கல்வி, கணிதம், இலக்கணம் அப்படின்னு அனைத்திலையுமே சிறந்து விளங்கினார். அவர் தந்தையின் யோசனைப்படி ஈசனை நோக்கி தவமாம் இருந்தார். சிவபெருமான் அவரது தவத்திற்கு மெச்சி அவர் முன்னால் தோன்றினார். இனி நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் அப்படின்னு வரமளித்தார். வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.